இந்தியா ஆஸ்திரேலியா இடையே நடைபெற்ற கடைசி ஒருநாள் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து டெஸ்ட் தொடரை போலவே ஒருநாள் தொடரையும் 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. முதலில் ஆடிய ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 230 ரன்கள் எடுத்தது. அதன் பின் பேட்டிங் ஆட களமிறங்கிய இந்திய அணி துவக்கத்திலேயே ரோஹித் சர்மாவை இழந்து தவித்தது. அதன் பின் ஷிகர் தவான் 23 ரன்களில் ஆட்டமிழந்தார். விராட் கோலி நிதானமாக ஆடிய நிலையில் 46 ரன்களில் ஆட்டமிழந்தார். அதன் பின் தோனி கேதர் ஜாதவ் கூட்டணி நிதானமாக ஆடி விக்கெட் விழாமல் பார்த்து கொண்டது. ஆட்டம் பரபரப்பாக நகர்ந்த நிலையில் 49.2 ஓவர்களில் இந்தியா 3 விக்கெட்டுகளை 234 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தோனி 87 ரன்களுடன் கேதர் ஜாதவ் 61 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். ஆஸ்திரேலிய அணி தரப்பில் ரிச்சர்ட்சன், சிடில், ஸ்டானிஸ் தலா 1 விக்கெட்டை வீழ்த்தினர். இந்தியா 2-1 என்ற கணக்கில் ஒருநாள் தொடரையும் கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.